அனைவருக்கும் உணவே மருந்து சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நம்மளுடைய முன்னோர்கள் எப்போதுமே ஒவ்வொரு உணவையும் ஒரு மருந்தாகவே பார்த்துருக்குறாங்க. நீங்கள் கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. உணவே மருந்து. நம்ம வாழ்க்கையில் மருந்து வாங்குறதுக்கு பதிலாக உணவையே மருந்தாக சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும், நோயே வராது. அதனால தான் முன்னோர்கள் சொன்னாங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு என்று. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய், மண்டலம் சாப்பிட்டால் கோலை ஊன்றி நடப்பவனும் கோலை எறிந்து குழாவி நடப்பனே ஔவையார் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். காலையில் இஞ்சி சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி மிக அதிகமாக இருக்கும். வயிற்றில் உள்ள காற்று வலி, உடல் சோர்வு, வயிற்று வலி, நெஞ்சு வலி எல்லாம் குறையும். இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். உடம்பு புத்துணர்வுடன் நாம் இந்த நாளை தொடங்க முடியும். நோய் எதிர்ப்பு சக்தி உயரக்கூடிய நாள். குளிர், சளி, இரும்பல் எளிதில் எப்பயுமே யாரையும் அண்டாது. உடம்பில் இருக்கக்கூடிய அலர்ஜி, அரிப்பு இதெல்லாம் குறையக்கூடியது அற்புதமான ஒரு மருந்து இஞ்சி. இந்த இஞ்சி என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், நல்லா சீவி சின்ன சின்ன துண்டாக பண்ணி ஒரு மணி நேரம் காற்றுல உணர வைக்கணும். உள்ள வெயிலில் உணர வைக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே உணர வைக்கணும். அதில் இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் வற்றின பின்னாடி தேனில் போட்டு வச்சுட்டு தினமும் காலையில் ஒரு 4 பீஸ் சாப்பிடும் பொழுது நமக்கு தேவையான பலன்கள், இப்போ சொன்ன பலன்கள் எல்லாமே சர்வசாதாரணமாக உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்ற ரகசியம் வரும். அடுத்து மதிய நேரத்தில் சுக்கை சிறிது பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு சின்ன பீஸு தான் சாப்பிட்ணும், ஏன்னா அது ஹீட் அதிகம். அந்த நேரங்களில் சூடு அதிகமாக இருக்குன்றதுனால தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். வெள்ளரி பிஞ்சை பயன்படுத்தணும். இது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயை காட்டு நெல்லிக்காயும் பயன்படுத்தணும். அது சூரியன் கொடுக்கக்கூடிய சூடு, உடல் வெப்பம் இதெல்லாம் சமன்படுத்தக்கூடியது. மேலும் இரத்த சுத்திகரிப்பு செய்யக்கூடியது. கல்லீரல் நன்றாக வேலை செய்து செரிமானம் சீராகும். வைட்டமின் சி அதிகமாக கிடைக்கக்கூடியது. மதிய நேரத்தில் சுக்குடன் சேர்த்து வெள்ளரி பிஞ்சு, பழங்கள், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நெல்லிக்காயையும் காட்டு நெல்லிக்காயையும் பயன்படுத்தணும். அடுத்தது மாலையில் கடுக்காய் அப்படின்றது. மாலையில் கடுக்காய் சாப்பிட்டா உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய காற்று, சளி இதெல்லாம் கரையும். ஜீரண சக்தி மேம்படும். சாப்பாடு எளிதில் ஜீரணமாகும். உடலினுடைய வலி, வீக்கங்கள், மூட்டு பிரச்சனை இதெல்லாம் சரியாகும். உடம்புக்கு தேவையான சிறுநீரக மற்றும் மூளைக்கு சக்தி தூண்டுதல் சம்பந்தமாக எல்லா நன்மைகளும் உருவாகும். மந்தமான உடலுக்கு சுறுசுறுப்பு கொடுக்கக்கூடியது இந்த கடுக்காய். கடுக்காயை சித்தர்கள் தாய்ப்பாலுக்கு ஒப்பா சொல்கிறாங்க. ஏன்னா உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையும் வெளியேற்றுறதுல கடுக்காய் தான் முதல் தகுதி பெற்றது. அதனால் கடுக்காய் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. மாலையிலேயோ இரவு நேரங்களிலேயோ கடுக்காய் சாப்பிட்லாம். மேலும் உணவு பழக்க வழக்கங்களில் காலையில் எழுந்தவுடனே நம்ம காலை உணவுக்கு பழங்கள் அல்லது நேற்று சாப்பாடு செஞ்சு தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடு இதெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நம்முடைய ஜீரண உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும். காலையில் எடுத்த உடனே தோசை இந்த மாதிரி ஹார்டான ஃபுட்டு சாப்பிடும் பொழுது நமக்கு ஜீரண கோளாறுகள், நெஞ்சு எரிச்சல் இதெல்லாம் அதிகமாக வரும். எனவே நேற்றைய சாப்பாட்டில் வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி வெளியே வச்சிடணும். தண்ணிக்குள்ளே சாப்பாடு முழுகி இருக்கணும், அவ்வளோதான். இது இப்போல்லாம் அமெரிக்காவில் டப்பாவில் போட்டு விற்கிறாங்க. ஏன்னா நம்மளுடைய உடம்பில் 4448 வியாதிகள் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் இந்த ஒரு காலையில் இருக்கக்கூடிய இந்த சோற்று கஞ்சியே நல்லா செய்யுது அப்படின்னு சொன்னால் ஆச்சரியமான விஷயம். அதில் நிறைய அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இன்னும் அதில் கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தை நறுக்கி உள்ளே போட்டுட்டு நம்ம சாப்பிடும் பொழுது மிக அற்புதமான உடலுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது. இப்படிப்பட்ட மகா தத்துவங்களை நம்முடைய உணவே மருந்து சேனல் மூலமாக நாம் அறிமுகப்படுத்த இருக்கிறோம். எனவே இந்த உணவே மருந்து சேனலை நீங்கள் பார்த்து பயனடைவது மட்டுமின்றி சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.